என்கிட்ட குண்டு இருக்குது. ஓகே. சண்டாடில் பால் ஒயிட் சொல்லுவாங்க. ஓகே. பால் ஒயிட். பால் ஒயிட் இருக்குது. பால் ஒயிட்னா எப்படி பை? இது பியூர் ஒயிட் பை. பியூர் ஒயிட் இருக்கும். பியூர் ஒயிட். ரைட் ரைட் ரைட். இது ஒயிட், பியூர் ஒயிட், மில்க் ஒயிட், பாதாம் ஒயிட் சொல்லுவாங்க. இதுவும் அடிகருப்பு. இது அடிகருப்புலேயே வந்து நல்லா ஷோவாக வரும். நல்லா ஓகே. ஃபுல் ஷோ வரும் இது ரெண்டுமே. பாய் இப்போ மக்கள் கேட்குற விஷயம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஆடு வாங்கிட்டு வந்து உங்கள் ஃபார்மில் வைக்கிறீங்களா அப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாய்? நாங்கள் ஃபஸ்ட்டு ஆடு எடுத்து வந்து பிபிஆர் இன்ஜெக்ஷன் போட்டுவிடுவோம். பிபிஆர் இன்ஜெக்ஷன் ஆமாம் போட்டுட்டு போடுறீங்க பாய்? அது தடுப்பூசி, அது நோய் எதிர்ப்பு சத்துக்காக. ஓகே. இப்போ ஜுரம் வராது. ஆமாம் அதுக்காக. ஆமாம் அதுக்காக சளி பிடிக்காது, நல்லா இருக்கும் ஆடு. அதுக்காக பிபிஆர் போட்டுறோம். ஒரு நாள் 2 நாள் போடுறது டிவார்மிங் பண்ணிவிடுவோம். டிவார்மிங் பூச்சி மருந்து கொடுத்துட்டோம்னாக்கா அதுக்கடுத்து லிவர் டானிக் புரோட்டான் வச்சு 3 நாள் தான் புரோட்டான் அடிப்போம், கண்டினியூலாம் கிடையாது. புரோட்டான் 3 நாளைக்கு வச்சுட்டு தீனி வச்சாட்டுனா மாஷால்லா நல்லபடியாக வளர ஆரம்பிச்சிடுது. அதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி பலன் நம்மளுக்கு கொடுக்குறோம். டிவார்மிங் எதுக்கு பண்ணுறீங்க பை? அது வயிற்றுல பூச்சி இருக்கும். ஓகே. அது அந்த புழு வந்து கீழே வந்து விழுந்துச்சுனாக்கா நல்லபடியாக சாப்பிட ஆரம்பிக்கும் ஆடுங்க. தீனி நல்லா எடுத்துக்கும், ஜீரண சக்தி நல்லா இருக்கும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா வரும், நல்லபடியாக இருக்கும் ஆடு. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் SHM Vlogs. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா கைஸ்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு புதுசாக டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் இது. பார்த்தீங்கன்னா பஹ்ரி 2026க்கு வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஆடு வச்சுருக்காங்க சேல்ஸ்க்கு. ஸோ இந்த ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம நியாஸ் ஷீப் ஃபார்ம் நம்ம பாய் இருக்கார், இவர் தான் நம்ம பண்ண நடத்துகிறாரு. பஹ்ரி 2026 கான்செப்ட்க்கு எல்லாம் வருஷம் இவர் ஆடு வளர்க்குறாரு கைஸ். 5 வருஷமாக இவர் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கார். எல்லாம் A to Zலேருந்து அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக நாலேஜ் இருக்குது இது ஆடு ரிலேட்டடாக. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கைஸ் இவங்க வந்து லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேலூர், நம்ம சென்னையிலேருந்து ஒரு 140 கிலோமீட்டர்ஸ் 150 கிலோமீட்டர்ஸ் ரவுண்ட் ஆஃபாக வச்சுக்கலாம். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாம் வெரைட்டிஸ் ஆஃப் ஆடு வச்சுருக்காங்க. அது நீங்கள் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பால் ஒயிட்டு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து சண்டைக்கடா. ப்ளஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா அடிக்கருப்பு நெல்லூர் ஜுடிப்பி. இன்னும் வந்து எக்கச்சக்கமாக ஆடு வச்சுருக்காரு இவர். இந்த பண்ணையில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 50 ஆடு வச்சுருக்காரு. நம்ம நெல்லூர் ஜுடிப்பி, அப்புறம் விஜயவாடா, மாச்சர்லா, குண்டூர் கடா, அப்புறம் வந்து சண்டைக்கடா. ஸோ நீங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அண்ணா கிட்ட வந்து டீட்டெயிலாக இன்டர்வியூ எடுத்திருக்கோம். ஸோ இவர் வந்து நம்மக்கிட்ட வந்து எல்லாம் டீட்டெயிலாக வந்து கம்ப்ளீட்டாக ஆடு வந்து நம்ம வாங்கிட்டு வரலேருந்து சேல்ஸ் பண்ணுற வரைக்கும் எல்லாம் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அவர் பேசியிருக்காரு வீடியோவில். ஸோ மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் கைஸ். வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். अस्सलाम भाई. भाई உங்க பேர் சொல்லுங்க भाई? இஸ்மாயில் भाई. இஸ்மாயில் भाई. ஓகே. நியாஸ் ஷீப் ஃபார்ம் भाई. நியாஸ் ஷீப் ஃபார்ம் நேம். ஆமா. ஓகே ஓகே. இது எந்த லொகேஷன் பை? இது கொனோட்டம் भाई. இது கொனோட்டம். ஆமா. ஓகே. நம்ம சென்னையில இருந்து எவ்வளவு கிலோமீட்டர் வருது भाई? 100 கிலோமீட்டர் இங்க இருந்து. 100 கிலோமீட்டர். கரெக்ட்டா. இங்க என்னென்ன ஆடு வச்சிருக்கீங்க भाई? அதான் இங்க சண்டை ஆடு இருக்குது. ஓகே. குண்டூர் இருக்குது. ஓகே. அடிகருப்பு இருக்குது. அடிகருப்பு. ஒயிட் இருக்குது. ஒயிட் இருக்கு. பியூர் ஒயிட். ரைட் ரைட். ஓகே भाई. இதெல்லாம் வந்து என்ன கான்செப்ட் பை ஃபுல்லா? எல்லாம் பக்ரீத் தான் भाई. பக்ரீத் கான்செப்ட். ஆமா. ஓகே. வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா பக்ரீத் தான் சேல்ஸ் பண்றீங்க? மொத்தம் பக்ரீத் தான் சேல் இந்த. மொத்தம் பக்ரீத் தான். ஆமா. மொத்தமா இங்க எவ்வளவு கடை இருக்கு பை இப்போ? இங்க 56 இருக்குது भाई. 56 கடை இருக்கு. இங்க இருக்கு. ஓகே பாய். என்னன்னா இது சொன்னீங்க நீங்க? நெல்லூர் ஜுடிப்பி சொன்னீங்க. நெல்லூர் ஜுடிப்பி இருக்குது, அடிக்கருப்பு இருக்குது. ஓகே. என்ன மயிலம்பாடி இருக்குது. என்ன சண்டாடு இருக்குது. குண்டூர் இருக்குது, விஜயவாடா இருக்குது. ஓகே. விஜயவாடா இருக்கு. விஜயவாடா. ஓகே பாய். நீங்க வந்து எப்படி பாய் எத்தனை மாசம் முன்னாடி பாய் வாங்குறீங்க இந்த ஆடு? நான் மினிமம் 3 மாசத்துல வாங்குவேன் பாய். மினிமம் 3 மாசத்துல? 3 மாசத்துல வாங்குவேன். 3 மாசம் 4 மாசம் குட்டி வாங்குவேன். ஓகே. இன்ஷால்லா ஒரு வருஷம் வளர்க்குவேன். ஓகே. அதுக்கு நல்லா அதுக்கு தகுந்த பலன் நல்லா தரான். ஓகே ஓகே. பாய் உங்ககிட்ட என்னென்ன ரகம் ஆடு இருக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா பாய்? பாய் என்கிட்ட குண்டூர் இருக்குது. ஓகே. சண்டாடுல பால் ஒயிட் சொல்லுவாங்க. ஓகே. பால் ஒயிட். பால் ஒயிட் இருக்குது. பால் ஒயிட்னா எப்படி பாய்? இது பியூர் ஒயிட் பாய். பியூர் ஒயிட் இருக்கும். பியூர் ஒயிட். ரைட் ரைட் ரைட். இது பெரிய சைஸ். இது என்ன வயசு வருது பாய் கொஞ்சம் சொல்லலாமா? இது ஒரு 1.5 வயசு பாய் இருக்கு. 1.5 வயசு இருக்கு. மாஷாஅல்லா நல்லா ஹெவி சைஸ். ஒரு பெரிய சைஸ் பாய் அது. ஓகே. இதெல்லாம் அடிக்கருப்பு. அடிக்கருப்பு. ஆமாம். எல்லாமே பெரிய சைஸுக்குன்னா இதெல்லாம் பெரிய சைஸ். ஆமாம் இதெல்லாம் பெரிய சைஸுங்க. ஓகே ஓகே. இங்கே ஆவரேஜாக எவ்வளோ போயிருக்கும் லைவ் வெயிட்டிங்க? இங்கே 80லேருந்து 100 கிலோ இருக்குது பாய். 80லேருந்து 100 கிலோ. ஆமாம். இது ஒயிட் இருக்குது. பியூர் ஒயிட். பியூர் ஒயிட். ஒரு பேர் சொல்லியிருந்தீங்களே பியூர் ஒயிட், என்ன சொல்லியிருந்தீங்க? அது பால் ஒயிட் பாய். அது பால் ஒயிட். பியூர் ஒயிட்டுக்கு நம்ம சொல்லியிருக்கீங்களா நீங்கள்? மயிலம்பாடி பாய். மயிலம்பாடி. மயிலம். இது ஒயிட். இது பியூர் ஒயிட். இது பியூர் ஒயிட். பாதாம் 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 ஒயிட். பாதாம் பியூர் ஒயிட். ஓகே ஓகே.
பாதாம் பீடு. ஓகே. இதுவும் பாதாம் ஒயிட்டு, இதுவும் அடிக்கருப்பு. அதுக்கு மார்ச்சலா. மார்ச்சலாவா? ரைட். அதுவும் சண்டாடு. ஃபுல் பிளாக். ஃபுல் பிளாக்கு. ரைட். அதுவும் சண்டாடு. உட்காந்துருக்கு. அது உட்காந்துட்டு இருக்குது. இதுவும் அடிக்கருப்பு. அடிக்கருப்பு. இதுவும் அடிக்கருப்பு. அதுவும் பாதாம். அடிக்கருப்பு பாதாம். இது போடி. இது போடியில் ஹெவி சைஸு. போடினா எப்படி என்ன சொல்லுவாங்க? கொம்பு இல்லாமல் வரும். கொம்பு இல்லாமல் இருக்கும். நல்லா பொறப்புலேயே வந்து அந்த மாதிரி பண்ணி. நல்லா டிமாண்ட் இருக்கும்ல. ஆமாம், வாண்டட் இதெல்லாம் நிறைய பேர். ஒயிட்டு இதெல்லாம் நல்லா வாண்டடு. ஓகே ஓகே ஓகே. ரைட் பாய். இப்போ மக்கள் கேட்குற விஷயம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஆடு வாங்கிட்டு வந்து உங்கள் ஃபார்முக்கு ஃபார்மில் வைக்கிறீங்களா? அப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாய்? நாங்கள் ஃபஸ்ட்டு ஆடு எடுத்து வந்து பிபிஆர் இன்ஜெக்ஷன் போட்டுவிடுவோம். பிபிஆர் இன்ஜெக்ஷன்? ஆமாம், போட்டுட்டு போடுறீங்க பாய்? அது தடுப்பூசி, அது நோய் எதிர்ப்பு சத்துக்காக. ஓகே. இப்போ ஜுரம் வராது. ஆமாம், அதுக்கு சளி பிடிக்காது. நல்லா இருக்கும் ஆடு. அதுக்காக பிபிஆர் போட்டுறோம். அதுக்கடுத்து ஒரு 1.5 மாதம் பொறுத்துட்டு இன்னொன்று டிடிஆர்னு சொல்லி இன்னொரு இன்ஜெக்ஷன் வரும். அதுவும் போட்டு விட்ருவோம். பிபிஆர் போட்டுட்டு ஒரு நாள் 2 நாள் பொறுத்து டிவார்மிங் பண்ணிவிடுவோம். டிவார்மிங் பூச்சி மருந்து கொடுத்துட்டோம்னாக்கா அதுக்கடுத்து லிவர் டானிக் புரோட்டான் வச்சு 3 நாள் தான் புரோட்டான் அடிப்போம். கண்டினியூலாம் கிடையாது. புரோட்டான் 3 நாளைக்கு வச்சுட்டு தீனி வச்சாட்டுனா மாஷால்லா நல்லபடியாக வளர ஆரம்பிச்சிடுது. அதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி பலன் நம்மளுக்கு கொடுக்குறோம். டிவார்மிங் எதுக்கு பண்ணுறீங்க பாய்? அது வயிற்றுல பூச்சி இருக்கும். அது அந்த புழு வந்து கீழே வந்து விழுந்துச்சுனாக்கா நல்லபடியாக சாப்பிட ஆரம்பிக்கும். ஆடுங்க தீனி நல்லா எடுத்துக்கும். ஜீரண சக்தி நல்லா இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா வரும். நல்லபடியாக இருக்கும் ஆடு. ஓகே. டிவார்மிங்னா வந்து இப்போ வந்து ஆடு வந்து நல்லா சாப்பிடணும். அதுக்காக ஆடு நல்லா சாப்பிட்டா நம்மளுக்கும் ஒரு இன்கம் வரும். நல்லபடியாக சம்பாதிக்க முடியும். நல்லா வளர்ச்சி இருக்கும் ஆடு. பாய் இப்போ வந்து நம்ம ஆடுக்கு வந்து என்ன மாதிரி தீவனம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க பாய்? தீவனம் மெத்தட்? நான் வந்து ட்ரை ஃபுட்டு தான் போட்டுன்னு இருக்கிறேன். ட்ரை ஃபுட். ஆமாம், முதல்ல கலகா கொடி போடுவோம். ஓகே. கலகா கொடி போட்டுட்டு தொட்டி வச்சுடுவோம். ஓகே. தொட்டி வைக்கிறதுன்னு ஏலத்தோடு கல்லை போட்டு எஸ்கேம் ஃபீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம். ஓகே. இந்த 3 ஐட்டம் கலந்து தண்ணி மாதிரி வச்சு விட்டுடுவோம். ஓகே. அவ்வளோதான். காலையில் ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளை, மதியான டைமில் கலகா கொடி போட்டு விட்ருவோம். ஒரு நாளில் எத்தனை வாட்டி பாய் தீவனம் வைக்கிறீங்க? காலையில் ஒரு 10லேருந்து 11 மணி தொட்டி வச்சுடுவோம். ஓகே. ஒரு 3லேருந்து 4 கலகா கொடி வைப்போம். ஓகே. அதுக்கடுத்து 6 to 7 தொட்டி திருப்பி வச்சு விட்டுடுவோம். அவ்வளோதான். இந்த க்ரீன் ஃபோல்டர்லாம் சொல்கிறீங்களா? அதுதான் சொல்ல வரீங்களா? இல்லை, க்ரீன் ஃபீல்டில் எல்லாமே ட்ரை ஃபுட்டு தான். இதுதான் மொத்தம் ட்ரை ஃபுட்டு தான். மொத்தம் நீங்கள் தவிடு சொன்னீங்க. எல்லை தவிடு, கடலை போட்டு, எஸ்கேஎம் ஃபீடு. ஓகே. ஒரு நாளில் நீங்கள் 3 வாட்டி வைக்கிறீங்க? ஆமாம். காலையில் வந்து ஒரு வேளை தொட்டி, மதியானம் வந்து கலகா கொடி ட்ரை ஆகிடுதுங்களே, ஆமாம், அந்த கலகா கொடி போடுவோம். ஓகே. அது நைட்டுக்கு தான் சாயந்தர டைமில் வந்து திருப்பி தொட்டி வச்சு விட்டுடுவோம். ஓகே பாய். இப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து இந்த மாதிரி நெல்லு ஜுடிப்பி ஆடை தான் விரும்புகிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாய் கஸ்டமர்ஸ் வந்து எந்த ஏரியாவிலேருந்து இருக்காங்க பாய்? எந்த ஊர்லேருந்து இருக்காங்க? சென்னையில் நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் தமிழ் ஆளுங்க தான். ஓகே. சென்னையிலேருந்து வராங்க. அது கர்நாடகா, பெங்களூர்லேருந்தும் ஒரு சில பேர் வந்து வாங்குறாங்க. ஓகே. லோக்கல் ஜனமும் வாங்கின்னு இருக்காங்க. வேலூர், ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி, பேரணம்பேட்டு, வாலாஜாப்பேட்டை எல்லாரும் இன்ஷால்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க போய். நான் எப்படியும் வரும் பக்ரீத்துக்கு ஒரு 200-300 ஆடுக்கு மேலே வியாபாரம் ஆகுது. நான் கொடுத்துன்னு தான் இருக்கிறோம். எல்லாம் வாங்குற பார்ட்டிங்களும் வந்து மனசு திருப்தியாக எடுத்துன்னு போகிறாங்களான்ட்டு. எந்த மாதிரி ஆடு பை மோஸ்ட்டாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க? நெல்லூர் ஜுடிப்பி தான் போய். நெல்லூர் ஜுடிப்பி. ஆமாம், நெல்லூர் ஜுடிப்பில் ஒயிட் இருந்தாக்கா நம்மளுக்கு ஒரு மவுஸ் அதிகமாக. ஆமாம், சாட்டிஸ்ஃபேக்ஷன். பார்ட்டியை நல்லா திருப்தியாக எடுத்துன்னு போகிறாங்க. ஓகே ஓகே. 3 அடிக்கற்பம் வாங்கிட்டு போகிறாங்களா? வாங்கிட்டு போகிறாங்க பை. கஸ்டமர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக அவங்ககிட்ட கஸ்டமர்ஸ் இருக்காங்க பை வாங்கிட்டு போகிறாங்க உங்ககிட்ட? வராங்க பை. 5 வருஷமாக நம்ம பண்ணின்னு இருக்கிறோம். 5 வருஷமாக ஒரு சில பேர் வந்து ரெகுலராக எடுத்துன்னு இருக்கிறாங்க. ஓகே. ஒரு சில பேர் கம்பெனிங்களெல்லாம் வந்து வாங்குறாங்க. இந்த மாதிரி கேஹெச் கம்பெனிலெல்லாம் எடுக்கிறாங்க. ஓகே ஓகே. நல்ல பெரிய பெரிய ஆளுங்களும் வந்து எடுக்கிறாங்க. ஓகே. லாஸ்ட் டைம் வந்து ஒரே ஒரு ஜோடி வந்து பெங்களூருக்கு போச்சு. பெனாட்டின்னு சொல்லி ஒரு ஊர் போய் சிவாஜி நகருக்கு ஒரு ஜோடி கொடுத்தோம். ஓகே. எடுத்துகிட்டு போனாங்க பை. ஓகே ஓகே. இப்போ கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் எப்படி பை நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்க பை? நல்லா திருப்தியாக வாங்கிட்டு போகிறாங்க பை. ஓகே. நாங்களாம் வந்து அந்த பக்ரீட் டைமில் வந்து நம்ம ஆடு வளர்க்கல தீனி காசுன்னு நாங்கள் வாங்குறது கிடையாது. ஓகே. எங்களோட இது இன்ஷால்லாம் அவங்க வாங்கி வியாபாரம் பண்ணோன்னா ஒரு மாதம் முன்னாடியே வந்து இந்த ஆடு வேணும் அந்த ஆடு வேணும்னு சொல்லி மார்க் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே. அந்த டைமில் வந்து நாங்கள்லாம் சார்ஜஸ் வாங்குறது கிடையாது. ஓகே. வாங்கிட்டு போகிறாங்க, திருப்தியாக தான் எடுத்துன்னு போகிறாங்க இதெல்லாம். ஓகே. ஸோ பாய் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கஸ்டமர்ஸ் வந்து நம்ம வீடியோ பார்க்குறது வந்து மோஸ்ட்டாக நம்ம வீடியோ பார்க்குறது வந்து சென்னையிலேருந்து தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. சென்னை இன்னும் தமிழ்நாடு நல்லா வேரியஸ் சிட்டிஸ்லேருந்து பார்க்குறாங்க. இப்போ வந்து நம்ம சென்னை மக்களுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து அவங்க வாங்குறாங்கன்னா பாய் அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் எப்படி பை? அந்த ப்ரொசீஜர் கொஞ்சம் சொல்லிங்கன்னா நல்லா. டிரான்ஸ்போர்ட்லாம் ஈஸியாக இருக்குது. ஒன்றும் டிரான்ஸ்போர்ட் பெரிய விஷயம் இல்லை. இங்கேருந்து சென்னைக்கு வந்து 2 hours தான் ஜர்னி. எத்தனை கிலோமீட்டர் வருது பை சென்னைக்கு? இங்கேருந்து ஒரு 120-130 கிலோமீட்டர் வரும். 30 கிலோமீட்டர். இன்னொரு ஃபார்ம் வந்து ஒரு 100 கிலோமீட்டரில் கிடைக்குது. 100 கிலோமீட்டர். அவங்களுக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. டிரான்ஸ்போர்ட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஆட்டுக்கு ஒரு 1000 ரூபா
அந்த மாதிரி தான் போயின்னு இருக்குது. ஓகே. கொடுத்தோன்னு அனுப்பின்னு தான் இருக்கிறோம். நாங்கள் ரெகுலராக போயின்னு தான் இருக்குது, அனுப்பின்னு தான் இருக்கிறோம். பொருள் வந்து உங்ககிட்ட நல்லா ஃபஸ்ட்டில் தான் இருக்குது. பொருளுக்கு எந்த குறையும் இருக்காது போய். ஓகே. இப்போ இந்த டைம் டல்லாக இருக்கிறதுனால நாங்கள் குளிக்க வைக்கல. ஓகே. ஆக்சுவலாக இன்னும் குளிக்க வச்சா இன்னும் நல்லா பறக்கத்தாக இருக்கும். இன்னும் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ பாய் இப்போ வந்து கஸ்டமர்ஸ் வந்து கேட்குறாங்கன்னா என்ன மெயின் விஷயம்னா, இப்போ வந்து பக்ரீத் டைமில் வந்து இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி இல்லை 5 நாள் முன்னாடி உங்ககிட்ட இப்போது உங்ககிட்ட பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அந்த பக்ரீத் டைம் வரைக்கும் பார்த்துக்கலாமா? அது வரலாம் நாங்கள் சார்ஜஸ் வாங்க ஸ்டார்டிங்கே சொல்லிட்டு போய். ஆமாம் ஆமாம். எங்கிட்ட வந்து நோம்பு முடிஞ்சோடனே வந்து வியாபாரம் பண்ணிவிடுவாங்க. ரம்ஜான் முடிஞ்சப்பறம். ஆமாம். ஓகே. நான் அதுலேருந்து கூட சார்ஜஸ் வாங்குறது கிடையாது. ஓகே. அவங்க எப்போ வேணாலும் வரலாம். எங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து 3 ஏக்கர் ஆகிடுது. வந்து அவங்க ஃபேமிலியோடு வருவாங்க, ஆடுங்க எடுத்துகிட்டு ஜாலியாக விளையாடிக்கின்னு கொண்டுன்னு போகலாம், தாராளமாக வரலாம். அதுதானே இப்போ நம்மளும் வச்சுன்னு இருக்கிறோம். மக்கள் திருப்திக்காக தான் நம்மளும் இருக்கிறோம். அவங்க மக்கள் அவங்களோட திருப்திக்காக நாங்களும் செஞ்சுன்னு இருக்கிறோம். அதாவது இதுவரை எந்த குறையும் இல்லை போய். எங்கள்கிட்ட எந்த ஆடலும் எந்த ஃபால்ட்டும் வந்தது கிடையாது. நல்லபடியாக வளர்த்து அவங்களோட நாங்கள் பேசுனதோட நம்ம நல்லதாக தான் கொடுத்துருக்குறோம். எல்லாரும் இடத்துல உங்கள் சென்னை ஏரியாலேயே மட்டும் புதுப்பேட்டையில், இந்த கூடாஞ்சேரியில் எல்லாம் நிறைய பேர் வராங்க. ரெட் ஹில்ஸில் எல்லாம் வர, மண்ணடியில் எல்லோரும் அந்த கிண்டி, கேகே நகர் எல்லா ஏரியாலும் ஆடுங்க போயிருக்குது போய். நான் சைதாப்பேட்டையிலன்னு கூட அந்த ஜெயிலாமரிக்கான்னு சொல்லி பெரிய குரூப், அவங்க கூட வந்து நிறைய எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்களோட ஹாஜர் அவங்க அந்த குரூப் கூட நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மக்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு, நல்லபடியாக இருக்குது, எந்த குறையும் இல்லை போய். எல்லா வருஷமாக பண்ணுறீங்க சொல்லுங்க. இது நாங்கள் 5 வருஷம் பண்ணின்னு இருக்கோம். 5 வருஷமாக பண்ணுறீங்க. 5 வருஷமாக கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு வந்து தான் போயிருக்காங்க. ஒரு சில கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமர் இருக்கிறாங்க, நியூ கஸ்டமரும் வராங்க. ஒன்று புதுசாக குர்பானி தரேன்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கும் அவங்களுக்கும் நம்ம செலவு பண்ணி தரோம். கண்டிப்பாக. ஏன்னா எங்கிட்ட இவ்வளோ தான் பட்ஜெட் இருக்குது, இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறவங்களுக்கும் இன்ஷால்லாம் மனசாக நாங்கள் செஞ்சு தரோம். எங்களுக்கு எந்த போகணும் அவ்வளோதான். ஆமாம், எல்லாரும் ஆடு கொடுக்கணும். அதான் எங்களோட மெயின். எல்லாம் ஆடு விலை அதிகமாக இருந்து ஒதுங்கிடுறாங்க மாடலில். இந்த வாட்டி ஆடுங்க வந்து நல்லா தரணுமே செஞ்சுன்னு இருக்கிறோம். ஓகே. நம்மளால் எவ்வளோ முடியுதோ இன்ஷால்லாம் மக்களுக்காக செய்கிறோம். பாய் இப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம வீடியோ பார்க்குறது வந்து ப்ரைஸ் தான் பாய். இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆடெல்லாம் வந்து என்ன விலையிலேருந்து ஆரம்ப விலை இருக்குது பாய்? ஸ்டார்டிங் 20,000 ஸ்டார்ட் பண்ணுங்க. அது 20,000 ஸ்டார்டிங் இருக்குது. ஓகே. ஸோ 20,000 வந்து எந்த மாதிரி இப்போ என்ன வெயிட் கேட்டகரி அப்ராக்சிமேட் இருக்கும்? ஒரு அப்ராக்சிமேட் ஒரு 35-40 கிலோ லைவ் வெயிட் வரும் போய். 35 40 கிலோ லைவ் வெயிட் வரும். ஓகே ஓகே ரைட். ஸோ மக்கள் வந்து எல்லாம் வந்து உங்ககிட்ட நல்லபடியாக வாங்கிட்டு போகிறாங்க. நல்லபடியாக மன திருப்தியாக வாங்கிட்டு போகிறாங்க போய். இந்த கோயில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லபடியாக அவங்க திருப்தியாக வாங்கிட்டு போகிறாங்க. நல்லபடியாக கொடுத்துன்னு இருக்கிறோம். ஓகே. இதுவரை எங்கள்கிட்ட வாங்கிட்டு போய் யாரும் எதுவும் குறை சொன்னதில்லை. எல்லாம் பர்க்கத்தாக கொடுத்து அனுப்புகிறோம். நம்ம நல்ல மனசோட கொடுக்குறோம் போய். எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் வாங்கிட்டு போகிறாங்க, நல்லபடியாக இருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. பாய் உங்கள் ஃபார்ம் நேம் சொல்லிக்கோங்க, உங்கள் பேர் சொல்லிக்கோங்க பாய். என் பேர் இஸ்மாயில் பாய். என் ஃபார்ம் பேர் வந்து நியாஷி ஃபார்ம். ஆமாம், எந்த 2 ஃபார்ம் இருக்குது. இங்கே அப்துல்லாபுரத்தில் ஒன்று இருக்குது, கோணவட்டத்தில் ஒன்று இருக்குது. ஆமாம், கோணவட்டத்தில் இருக்குது எல்லாமே பெரிய சைஸ் தான். இங்கே அப்துல்லாபுரத்தில் மீடியமாக இருக்குது, பெருசும் இங்கே இருக்குது. இப்போ வரைக்கும் மொத்தமாக எவ்வளோ ஆடு பாய் நீங்கள்? இப்போ எங்கிட்ட ஒரு 150 ஆடு இருக்குங்க. 150 ஆடு இருக்குது. ஆமாம். ஓகே பாய், இப்போ வந்து நம்ம மக்கள் வந்து வாங்கணும் அவங்க கிட்ட கடை. இப்போ வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும்னா உங்கள் நம்பர் சொல்லிக்கிறீங்களா பாய்? 944 ஓகே 30 ஓகே 99 ஓகே 521 521. உங்களுக்கு வந்து எப்போ பாய் ஸ்டார்ட், எப்போ ஆக்சுவலி நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க புக்கிங்? ரம்ஜானுக்கு அப்புறம்? ரம்ஜானுக்கு இல்லைன்னு வர ஆரம்பிச்சிடறாங்க நம்ம கிட்ட. ரம்ஜானுக்கு அப்புறம்? ஆமாம், வர ஆரம்பிச்சிடறாங்க. ரைட். ரொம்ப நன்றி பாய். சுக்ரியா பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.